நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஜாபுக்கு எதுவும் போகலை. நெய் வந்து நான் உற்பத்தி பண்ண ஆரம்பித்தேன். இது எதுக்காக நான் வந்து பண்ணினேன் அப்படின்னா, இயற்கையாகவே நாங்களே தீவனம் வந்து உற்பத்தி பண்ணுறோம். அடர் தீவனம், உலர் தீவனம் எங்களுடைய மாட்டுகளுக்கு கொடுத்து. ஒரு நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சாலே அந்த சூட்டுக்கு உருகணும். ஒரிஜினல் நெய் எப்படி கண்டுபிடிக்கிறது, மனத்தை பற்றி கூட அவங்க பேசினாங்க. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. 25 ஆண்டுகள் மிக சிறப்பாக கடந்து வந்துட்டோம். 26வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சுருக்கோம். தொழில் முனைவோர்கள் தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 13வது பேட்சில் யார் பேச வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருபா அப்படின்றவங்க பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு முக்கியமான ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு அவங்க சொல்ல நானும் உங்களோட சேர்ந்து கேட்க போகிறேன். வணக்கம், என் பேர் கிருபா. நான் பொள்ளாச்சியிலிருந்து வரேன். இங்கே என்னோடய மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நாட்டு மாட்டு நெய். இது எதுக்கு நான் வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, எங்களோட ஃபேமிலியே வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாய குடும்பம் தான். எங்களோட முன்னோர்கள் எல்லாருமே வந்து பரம்பரையாக நாங்கள் விவசாயம் தான் பண்ணிட்டு வரோம். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், பட் ஜாபுக்கு எதுவும் போகலை. இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இதை எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக நெய் வந்து நான் உற்பத்தி பண்ண ஆரம்பித்தேன். இது எதுக்காக நான் வந்து பண்ணினேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்னோடய ஃபேமிலி எங்கள் குழந்தைக்காக தான் நான் வந்து இது வாங்கினேன். இது நிறைய பிளேஸில் வந்து நான் வாங்கி பார்த்தேன், நிறைய ஷாப்ஸில் வாங்கி பார்த்தேன், நாட்டு மாட்டு பண்ணைகளில் நான் வாங்கி பார்த்தேன். ஆனால் அது வந்து எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து கொடுக்கல. சரி, இது ஏன் நம்மளே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தேன். அதனால் நல்ல ஹை குவாலிட்டி ப்ரீடு, சுத்தமான கலப்பின மாடுகள் இல்லாமல் நம்ம சுத்தமான ப்ரீடு நம்மளுடைய பாரம்பரிய மாட்டை எடுத்து அதிலிருந்து நான் வந்து நெய் வந்து கொண்டு வரணும், அதிலிருந்து நெய் உற்பத்தி பண்ணணும் அப்படின்றதுனால அது என்னோட ரொம்ப விருப்பமாக இருந்தது. அதனால் அது எடுத்து வந்து நான் பண்ணினேன். இப்போ எங்களோட ஃபார்மில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாட்டுகளுக்கு நாங்கள் ஃப்ரீ கிராசிங் தான் பண்ணுறோம். பண்ணைகள் மாதிரி வச்சு அது ஒரே இடத்துல கட்டி வச்சு அந்த இடத்துல ஃபீடு தவிடெல்லாம் போட்டு அதுலேருந்து நாங்கள் பால் கறக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும் மன அழுத்தத்தினால. அது அங்கேருந்து எடுக்கிற பாலும் நெய்யும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறதில்ல. ஆனால் அதே வந்து இயற்கையாகவே நாங்கள் வந்து மேய்ச்சலுக்கு வந்து விடுறோம். அப்போ வந்து அது வந்து ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறதுனால அது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேருந்து நமக்கு கொடுக்குற பாலும் அதோடைய நெய்யோடைய மனத்துலேயே நாங்கள் வந்து அந்த வித்தியாசத்தை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதை இப்போ வந்து நெய் மட்டும் இல்லை, அதுலேருந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து பன்னீர் அந்த மாதிரி பொருளும் செய்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் அந்த மாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபீடு அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கறதில்ல. அந்த ஃபீடு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அதிக கறவைத்திறன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து கொடுக்குறாங்க. எந்த பொருளை வந்து நம்ம மாட்டுகளுக்கு கொடுக்குறோமோ அதுதான் பால்லையும் வெண்ணெய் அதுலேயும் அதில் வரும். அதனால் அது வந்து ஃபீட் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ஆட் பண்ண ஒரு பொருள் அப்படின்றதுனால அந்த ஃபீடு கூட எங்கள் மாட்டுகளுக்கு நாங்கள் வந்து கொடுக்கறது கிடையாது. இயற்கையாகவே நாங்களே தீவனம் வந்து உற்பத்தி பண்ணுறோம். அடர் தீவனம், உலர் தீவனம் எல்லாமே வந்து நாங்களே உற்பத்தி பண்ணி எங்களுடைய மாட்டுகளுக்கு கொடுத்து, அது எவ்வளோ கறந்தாலும் பரவாயில்ல, 2 லிட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக அந்த பால் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் ஃபீடு அதுக்கு போகிறது கிடையாது. இப்போ வந்து அந்த மாதிரி பொருளை தான் நாங்கள் வந்து இப்போ உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த நெய் வந்து பார்த்தோன்னா நிறைய வெளியில் வாங்குகிற இடத்துல எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு சிலர் என்ன அப்படின்னா, ஓப்பன் பண்ணதையும் அப்படியே ஃபுல்லாக மனம் அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரிஜினல் நெய்யில் அந்த மாதிரி ஃபுல்லாக வராது. ஆனால் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி, இப்போ ஒரு மலர் எப்படி ஒரு மென்மையான மனத்தை கொடுக்குது இல்லையா, அந்தளவு தான் கொடுக்கும். அப்படி வந்து அதிகமான ஸ்மெல் வருது, மனம் வருது அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் நெய் கிடையாது. அதில் வந்து மனத்துக்காக சில எசன்ஸுகள்லாம் இருக்குது, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது வந்து ஆட் பண்ணும்போது வரும். இப்போது ரெண்டாவது என்ன அப்படின்னா, நெய்யில் வந்து ஒரே ஸ்பூன் நெய் எடுத்து நம்ம கையில் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு ஹீட்டு, பாடி டெம்பரேச்சருக்கே அந்த டெம்பரேச்சருக்கே அந்த நெய் வந்து உருகும். இது ரெண்டாவது. ஒரு சில நெய் எடுத்து நீங்கள் கையில் போட்டீங்க அப்படின்னா அது உருகாது, அது வந்து அப்படியே இருக்கும். அது வந்து ஒரிஜினல் நெய் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது.
நெய்யில். இப்போது இன்னொன்று என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து நெய் 1 லிட்டர் நெய் வந்து எடுக்கணும் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, நெய் எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் எடுத்துக்கணும். நம்ம எடுத்தது இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிஷின் இருக்குது நெய் எடுக்கிறதுக்கு. அந்த மிஷினில் தயிர் ஊற்றி நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்ம எடுத்துடலாம். ஆனால் அந்த நெய்யுக்கும் அதே நெய் நீங்கள் 3 மணி நேரம் சிறுப்பி பாருங்கள், அந்த நெய்யுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து எந்த பொருளை நம்ம ஒரு ஸ்லோ ப்ராசஸில் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய தன்மை, அதோடைய குவாலிட்டி அப்படின்றது மாறும். 3 மணி நேரம் எடுக்கிறது தான் நம்மளுடைய முறை. நம்ம பாரம்பரிய முறையே வந்து 3 மணி நேரம் வந்து நம்ம வந்து நெய்யை எடுக்கணும். அப்படி எடுத்தால் அது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக நம்மளுக்கு வந்து இருக்கும். நெய் வந்து இப்போ ஒரிஜினல் நெய் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் மட்டும் இல்லை, அது கூட இருக்கிற பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். பஞ்சகவிய விளக்கும் நாங்கள் நாட்டு மாட்டு நெய், நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து தான் நம்ம வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி. வாங்க கிருபா, மிக சிறப்பாக பேசுனீங்க. அதாவது ஒரு மாட்டை பற்றி எவ்வளோ விஷயங்கள் இல்லையா, அதுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கணும், எப்படி அவங்க பால் கறக்குறாங்க, அப்புறம் ஒரு நெய் எடுக்கிற விஷயம் கூட பாருங்களேன். மெஷினில் எடுத்தால் இவ்வளோ நேரத்தில் வந்துடும், கையில் சிலுப்புனா இவ்வளோ நேரம் வரும், எவ்வளோ விஷயங்கள் இல்லையா. ஒரு நெய் தாங்க, ஒரே ஒரு ப்ராடக்ட் தாங்க. ஒரு நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சாலே அந்த சூட்டுக்கு உருகணும். ஒரிஜினல் நெய் எப்படி கண்டுபிடிக்கிறது, மனத்தை பற்றி கூட அவங்க பேசுனாங்க. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும். இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்திருக்கும். தெரிஞ்சவங்களும் கமெண்ட் போடுங்க, தெரியாதவங்களும் கமெண்ட்டில் போடுங்க. இந்த விஷயம் அவங்க சொன்னதுக்காக ஒரு டீச்சர் மாதிரி நமக்கெல்லாம் கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஒரு என்ஜினியரிங் படிச்சுட்டு பாருங்கள், ஒரு விவசாயத்து மேலே அவங்களுக்கு ஒரு அக்கறை, மக்களுக்கு ஒரு நல்ல பொருளாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நெய் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, பார்க்கும்போதே அந்த கலர் வந்து அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையிலே எனக்கு சின்ன வயசில் அந்த நெய் உண்மையிலே அந்த மனம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. உண்மையிலேயே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூஸாக உங்களுக்கு இது பண்ணுங்கள். அவங்க எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்களே. எத்தனை மாடுகள்மா வச்சுருக்கீங்க? இப்போதைக்கு 3 இருக்குங்கண்ணா. 3 மாடு வச்சுருக்கீங்க. ஓகே, அப்போ அது டிமாண்டில் தான் போகும் இல்லையா? அப்போ ஆனால் நேயர்கள் நிறையா சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிறையா மாடுகள் வாங்கி அவங்களுக்கு இந்த மாதிரி சுத்தமான நெய் பண்ணி கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க. பாருங்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாங்க. நல்ல பொருள் கிடைக்கிறதுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல என்னங்க தவறு இருக்குது? எனிவே தேங்க்யூங்க. இவங்க கிருபாவுடைய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க அவங்களை தொடர்பு கொண்டு மேற்கொண்டு நிறையா விஷயங்கள் கேளுங்க. கேட்குறது மட்டும் இல்லை, ப்ராடக்டாக வாங்குங்க. தேங்க்யூங்க.